உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. ஆமென். எல்லாம் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் வாழ்கிற காலம் கடைசி காலம். ஆமென். ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு முழு வல்லமையோடு கூட தேசங்களிலே கிரியை செய்கிறான், சபைகளிலே கிரியை செய்கிறான். நீங்கள் எச்சரிக்கையாய் தேவனை பின்பற்றுகிற ஒரு காலம். ஆமென், ஆமென். வார்த்தைக்கு நேராய் போகலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை சோற்றுகிறேன். கோடி கோடி ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஜாதிகளில் இருந்தும் வம்சங்களில் இருந்தும் வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி மகளே, நான் உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி மகனே, உன்னை நான் அழைத்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் முன்குறித்தேன். பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரட்சகன் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று யாரையும் நம்ப முடியவில்லை. நாம் யாரையெல்லாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணினோமோ அவர்கள் எல்லாம் உண்மை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். அதிகமாய் நாம் நம்புகிறது யார்? வயதான நாட்களில் அந்த வயதான ஜீவன் அதிகமாய் நம்புகிற ஒன்று பிள்ளைகள், புருஷன், மனைவி, பிள்ளைகள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாய் நடக்கும்போது அவர்கள் இருதயம் சிக்குமுறாய் உடைந்து போகிறது. மனுபுத்திரரிலே குறைந்து காணப்படுகிறார்கள். போன வாரம் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்திலும் முதியோர் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அது கவர்மெண்ட் எதிர் மனு போட்டிருக்கு. ஏன்னா வயதானவர்களை நிறைய பேர் கைவிட்டு ரோடுகளிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்க பாண்டிச்சேரியில பிச்சை எடுக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நல்ல சட்டை, நல்ல பேண்ட் எல்லாம் இறங்கி ஒரு பைக்குள்ள போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸையும் இன்னொரு பேண்டையும் போட்டுட்டு பாண்டிச்சேரியில பிச்சை எடுக்கிறான். நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ எந்த ஊர் கேட்டேன். அவன் சொல்ல, நான் விழுப்புரம். ஏன் நீ விழுப்புரத்துக்கு போல? அங்க எல்லாரும் தெரியும், ஆனால் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ்ல இங்க வர்றான், இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறான். ட்ரெஸ் மட்டும் மாத்திடுவான். போகும்போது பஸ்ல ஏறும்போது வேற பேண்ட் வேற சட்டை போட்டுக்கிட்டோம். நான் எவ்வளவு தூரம் உள்ள போய் பாக்குறேன் பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். நீங்க அவரை மட்டும் நீங்க நம்பலாம். பூமியில வேற யாரையும், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம்.
ஆண்டவர் உண்மை உள்ளவர். வாசிக்கலாம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் வாசிங்க. உன்னை அவர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் யாரையா? உண்மை உள்ளவர். அவர் உன்னோடு கூட இருக்கும்படியாய் விரும்புகிறார். உன்னோடு கூட நடக்கும்படி விரும்புகிறார். உன்னோடு கூட பேசும்படி விரும்புகிறார். உன்னோடு கூட உறவு வைக்கும்படி விரும்புகிறார். அவர் யார் என்றால் அவர் சத்தியம் உள்ளவர். அவர் யார் என்றால் அவர் நீதி உள்ளவர். அவர் யார் என்றால் அவர் உண்மை உள்ளவர். 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். உண்மை உள்ள தன்மையை யோவான் எழுதுகிறான் பாருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன செய்திருக்கிறார் என்றால் உங்கள் பாவங்களை கழுவியிருக்கிறார். உங்களுடைய ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரித்திருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை உண்மை உள்ளவர்களாய் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் மாற்றுகிற துவக்கம் நாள்தானது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு, என் சாபத்தை எல்லாம் மாத்தினாரு. உன்னை மாற்றும்படியாய் அவர் அருமையான யார் என்றால் உன் வாழ்க்கையில உன் சீரியத்துல உன் பிரயாணத்துல அவர் தொடர்ந்து நடக்கும்படியாய் அவர் யார் என்றால் அவர் உண்மை உள்ளவர். இம்மட்டும் உன்னை நடத்தி வந்தவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நிறைய இருக்குது. 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். உண்மை உள்ளவர் உனக்குள்ளே ஒரு வேலை செய்ய விரும்புகிறாரு. உன்னை சிறப்படுத்துகிறார். என்ன சிறப்படுத்துகிறார்? உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும்படி ஊழியக்காரன் அந்த வேலையை செய்கிறான். உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும்படி தேவனுடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ மறுபடியும் உண்மையில்லாத தன்மைக்கு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றால் பூமியிலே மாத்திரம் தேவனோடு கூட தொடர்பு அல்ல. இந்த தொடர்பு உடைந்து போகிற தொடர்பு அல்ல, பிரிக்கப்படுகிற தொடர்பு அல்ல, நிலை நிற்கிற தொடர்பு. புருஷன் தான் மரிச்சா போயிடுவாங்க, ஒய்ஃப் மரிச்சா போயிடுவாங்க, வேற கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 60 வயசுல கூட கிழவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பணம் இருந்தா யார் வேணாலும் கட்டிடுவாங்க. 80 வயசுல கூட 20 வயசு பொண்ணு கிடைக்கும். பணம் இருந்தா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பூமியில பணம் இருந்தா எல்லாம் கிடைக்கும். பெரிய அதிகாரத்தில் இருந்தா எல்லாம் கிடைக்கும். ஆனா எல்லாம் போயிடுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இந்த உறவு அப்படிப்பட்ட உறவு அல்ல, மறைந்து போகிற உறவு அல்ல, அருமையான மாறி போகிற உறவு அல்ல, அருமையான நிலை நிற்கிற உறவு. ஹல்லேலூயா. இந்த அன்பை நீ அறிஞ்சிட்டாயா, ஆராதனைக்கு எப்படி தெரியுமாயா வருவ? இந்த இயேசுவை நீ நேசிச்சா எப்படி வருவையா? எப்படியா வீட்டுல இருக்க முடியும்? எப்படியா டிவி பார்த்துட்டு இருக்க முடியும்? எப்படியா அவன் சொந்த வேலையை செய்ய முடியும்? Praise the Lord. உன்னை 8 மாதம் நடத்தி வந்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை முறை மேல வந்து வண்டி இடிச்சு நீ சாவணும்னு பிசாசு உனக்கு பின்னாடி வந்திருக்கிறான் தெரியுமா? உன் குடும்பத்தை உடைக்க எத்தனை தடவை பிசாசு கிரியை செய்திருக்கிறான் தெரியுமா? உனக்கு கொடிய வியாதிகளை உனக்கு அவன் மேல விதைச்சிருக்கிறான் தெரியுமா? உனக்கு தெரியாது. உன் பிரயாணத்துல கத்தர் இருந்திருக்கா தெரியுமா? உன் வாகனத்துக்கு முன்னும் பின்ன இருந்திருக்கா தெரியுமாயா? நீ அவருக்கு ஒண்ணு சம்பளம் கொடுக்க முடியாது, அவருக்கு ஒண்ணு நீ எதுவும் செய்ய முடியாது. ஒரு தியாகம் அவருடைய தியாகத்துக்கு இணையாகாது. இம்மட்டும் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். மேகம் வெடிச்சு தண்ணி வருதான். 2வது முறை வந்திருக்குது உத்தரகாண்ட்ல. காணும் ஆட்களை காணும். ஏன் பாண்டிச்சேரி வராதுன்னு நினைக்கிறீங்களா? பாண்டிச்சேரி அழிவு வராதுன்னு நினைக்கிறீங்களா?
அதிகமான அழிவு பாண்டிச்சேரிக்கு வரப்போகுது. ஆயிரக்கணக்கான ஜனங்க சாக போறாங்க. பாவம் பெருத்த பட்டணத்துல நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். உன் பிள்ளைகளை உனக்காக கர்த்தர் பாதுகாத்து. பிள்ளைங்களா ரட்சிக்கப்பட்ட பசங்களா இல்ல தேவ அன்புள்ள பசங்களா? வா நிமித்தம் புருஷனை கர்த்தர் பாதுகாத்துக்கார். வா நிமித்தம் குடும்பம் பாதுகாத்திருக்கு. யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீடு பாதுகாக்கப்படுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு தெரியாது. நாங்க இப்ப சொன்னோம், இனிதான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கு. அம்மா போயிட்டாங்க, இனிதான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கணும். நான் சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் அதே வார்த்தை சொன்னாங்க. அவங்க இருக்க வரையிலும் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அவங்க போயிட்டாங்க, அழுதுட்டே போறாங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த கால வேளை ஆராதனையில உண்மை உள்ள தெய்வத்தை நீ தேடி வந்திருக்கிறாய். உண்மை உள்ள தேவனண்டைக்கு வந்திருக்கிறாய். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே தோன்றுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இருந்த அந்த உண்மை இப்பொழுது இல்லை. இயேசுவை ஆரம்ப நாட்களிலே அவருடைய விசுவாசம் நல்லா இருந்துச்சு, அவருடைய நம்பிக்கை நல்லா இருந்துச்சு, அவங்க ஆராதனை நல்லா இருந்துச்சு, அவங்க ஊழியம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. 3 வருஷம் கூட இருந்தாயா? உண்மையை விட்டு 30 வெள்ளிக்காசுக்காக விலகி போனான். நாடு கொண்டு செத்து போனான். சிம்சோனுடைய பலத்தை கண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் நடுங்கினார்கள். பெலிஸ்தியர்கள் நடுங்கினார்கள். போர் வீரர்கள் நடுங்கினார்கள். இப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு மனுஷனை அருமையான நாங்கள் எந்த காலமும் கண்டதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் என்றால் மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் என்றால் விலங்கு மாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் என்றால் கண்பிடுங்கப்பட்ட இடத்துல இருக்கிறான். என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையிலே, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய விபத்து என்னவென்றால் உண்மையை விட்டு அவன் விலகி போனான். ஆபிரகாமோடு கூட நடந்தான். ஆபிரகாம் தேவனுடைய சபைக்கு நிழலாட்டமாயிருக்கிறான். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கிறான். ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாயிருக்கிறான். ஆபிரகாம் மேலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. கானானை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். ஆபிரகாம் ஆத்தும பாரமுள்ள ஒரு தேவ மனுஷன். அவனோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன். இப்பொழுது சோதோம் குமாரா பட்டணத்தை தன் கண்களிலே ஏறெடுத்து பார்த்ததுனாலே அவன் உண்மையிலிருந்து விலகி போனான். ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே நன்றாயிருக்கிறார். அதான் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று எழுதுகிறார். உண்மையை விட்டு விலகி போவாங்க. அனை பாஸ் போல, எங்க பாஸ் போல யாருமே இல்லைன்னு சொன்னவங்க, அதே ஆள் சொல்லுது எங்க பாஸ் போல மோசமான ஆள் யாருமே இல்லைங்க. ஏன்? உண்மையை விட்டு விலகி போனார்கள். ஏன் இவங்க குறைச்சிடுறாங்க? ஏன் சபையை குற்றப்படுத்துறாங்க? இந்த சபதானையா ஒன்னு ரட்சிப்பு நடத்துச்சு, ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற, ஓடி வந்த 12 மணிக்கெல்லாம் ஓடி வந்த. அப்பெல்லாம் பாஸ் ஒண்ணு தெரியலையா? ஐசிக்குள்ள வந்திருக்கிறார். அது இந்த ஜிக்மர்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. வேற எல்லாம் நீங்க ஐசிக்குள்ள எல்லாம் போக முடியாது. இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்தளவுல இந்த அம்மா பேரை சொல்லலாம், அந்த அம்மா பேரை சொல்லலாம். யாராவது ஒருத்தர் பேரை சொன்னா உள்ள விட்டுருவாங்க. யாரும் நம்ம சபையில் உள்ள ஒரு ஆளை சொல்றது அப்படியே உள்ள வருது. அங்க உள்ள வந்து நிக்கிற சீக்கிரம் ஜெர்மன்ட்டு போங்க பாஸ், சிசில விட மாட்டாங்க. வேற எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் ஐசிக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு இந்த அம்மா உயிரோடு கூட எழும்பி வந்துச்சு சொல்லுது, பாஸ் ஜெபம் பண்ணலையா? பாவிகளா, நம்ம மேல இருக்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ல ஒண்ணாது. என் கூட வந்து ஜெபம் பண்ணுங்களேன். 8-9 மாசமா ஜெபம் பண்ணிட்டு வாங்கல, ஒரு 5 நாள் வாங்கல, ஒரு 4 நாள் வாங்கல. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளை ஆராதனை
நீ உண்மை உள்ளவனாய் மாறவனை ஒப்புக்கொடு. உண்மை உள்ளவனாய் மாற மனம் திரும்பு. நான் ஊழியர்கார் கூட்டத்துல பேசினேன். ஏசாவை பத்தி நீங்க ஃபால்ஸ் செய்தி எதுவும் கேட்டிருக்க மாட்டீங்க. அவனை பற்றிய ஃபால்ஸ் செய்தி பேசினேன். அவன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் அவங்க பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. அங்க போய் அவங்க பாவத்தை சொல்லு, அவர்களுக்கு வருகிற சாபத்தை சொல்லு, அவர்களை மனம் திரும்புவதற்கான ஒரு செய்தியை கொடுன்னு சொன்னா, இவன் ஊசியா அரமனையில போய் ராஜாவுக்கு அருமையான தூவம் காட்டிட்டு இருக்கிறான். ஏன்னா அங்க நிறைய பொருள் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், ஷேர் கிடைக்கும், துதி கிடைக்கும், எல்லாம் போய் உட்கார்ந்துருந்தான். அதனாலதான் அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள், உண்மை உள்ளவர்கள். நான் நினைத்த இந்த ஏசாவும் உண்மையற்றவனாய் போய்விட்டான். அருமையான ஆலயத்திலே இருந்து கர்த்தருடைய தூதன் பணத்தை எடுத்து வந்து அவன் நாவை தொட்ட போதுதான், ஐயோ நான் நலமானே, நான் இருக்கிறேன் என்று அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான். மறுபடியும் கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேலிலே பிரசங்கம் பண்ண வைக்கிறார். உன்னை ஆண்டவர் எங்கிருந்து அழைச்சிருக்கார் தெரியுமாயா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அழைச்சாரியா? உன் ஆண்டவர் எங்க தெரியுமாயா அழைச்சாரு? கழுதையை தேடி போகும்போது அழைச்சிருக்கிறாரியா? நீ இருந்த இடம் எங்க? இன்றைக்கு கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்? எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமாயா? எவ்வளவு ஜனங்க இந்தியாவில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்தியாவெல்லாம் விடு, பாண்டிச்சேரியில ஜனங்க போய் பாரியா, சாப்பாட்டுக்காக பிளேட் வச்சு நிக்கிறாங்க. அப்படியே நடந்து 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 ஒரு பிளேட், பெரிய பிளேட்டை வச்சு நிக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு 4 மணிக்கு வர்ற வண்டி 5 மணிக்கு வருது. 5 மணிக்கு அப்படியே கியூல நிக்கிறாங்க. என்ன பிரியாணியா போடுறாங்க? தயிர் சாதம், புளி சாதம், வெஜிடபிள் அதை உள்ள வச்சுக்கலாம் பானையில, அப்படியே போடுறாங்க. அதை சாப்பிட்டு அந்த ரோட்ல படுத்திருக்கிறாங்கயா. கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? நீ உண்மை உள்ளவனாய் மாற இந்த காலவேளையில நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தால் அவர் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உண்மையா இருப்பார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்ததுனால இம்மட்டும் நீ நடந்து வந்திருக்கிறாய், இம்மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய், இம்மட்டும் நடந்து வந்திருக்கிறாய். சத்துருக்கள் வெள்ளம் போல எழும்பினார்கள். அருமையான நீங்கள் தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே, தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே. அக்கினி 7 மடங்கு எரிந்தது, உள்ளே போட்டார்கள், சாகவில்லை. அவர்கள் மயிலாயிலும் கருகவில்லை, முடியாயிலும் கருகவில்லை. ராஜா உற்று பார்க்கிறான், அவன் ஆச்சரியப்பட்டான். எப்படி ஆச்சரியப்பட்டான் என்றால், 4வது ஒருவர் அக்கினியிலே உலாவுகிறதை ராஜாவின் கண்கள் கண்டது. ஆமென். உங்க வீட்டுல ஒருத்தர் 4வது ஒருவர் இருக்கிறார். உங்கள் பிரயாணத்திலே 4வது ஒருவர் இருக்கிறார். நீங்க வேலை செய்யற ஆஸ்பத்திரியில 4வது ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் விசேஷமா பிரசங்கம் பண்றேன். ஏன்னா வந்திருக்க உட்கார்ந்து உங்க முன்னாடி வந்து பேஷண்ட் யாரும் உங்களுக்கு தெரியும், அவன் என்ன வியாதியில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். போதும், அந்த வியாதி உனக்கு வந்துடும். கர்த்தர் தான் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இந்த இயேசுநாதர் மாத்திரம் நமக்கு தெளிவா இல்லாம போயிருந்தா நான் ஊரா சுத்துவேன். ஐயா, உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும்படி ஆவியானவர் இந்த காலவேளையில உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது நீ எதுல உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், அருமையான சத்தியத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இந்த வேத புத்தகம் மாத்திரம் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால், இந்த வேத புத்தகம் மாத்திரம் நம் கையிலே வராமல் போயிருந்தால், இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை நாம் கேள்விப்படாமல் போயிருந்தால், நான் ஒருவேளை சாமியாரா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, என்கிட்ட சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரர் கன்னியாகுமரியில அங்க ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது, அங்க போனான்டா ரொம்ப வசதி ஆயிட்டான், மாலையெல்லாம் கழுத்துல போட்டுக்கிறான், காவியெல்லாம் போட்டிருக்கான்,
சரி, அப்போ நான் மனசு நினைச்சேன், நம்மளும் அங்க போனா நீயும் போலாம்டா, சேர்த்துக்கிடுவாங்க. சேர்த்துக்கிடுவாங்க. ஒண்ணு 4-5 மாலையை கழுத்துல போடணும், ஒரு காவியை கழுத்துல போடணும், தாடி வளர்த்துனா அருமையான தாடிக்கு இருக்கிற மதிப்புக்கும் காவிக்கு இருக்கிற மதிப்புக்கும் இந்த தேசத்துல வேற ஒண்ணு இல்ல. இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு தராவிட்டால் நம்மளும் இப்ப வேளாங்கண்ணியில போய் உட்கார்ந்துருப்போம். கொடியை கிட்டாது அம்மா 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 அம்மான்னு அழுகிட்டு இருப்போம். சிலுவைக்கு முன்னாடி அழுகிட்டு இருப்போம். அவரால நம்மளால அப்படிதான் இருந்திருப்போம். இந்த வேத வசனம் நமக்கு கிடைத்ததுனால இந்த வேத வசனம் நமக்கு ஜீவ பாதையை காண்பித்திருக்கிறது. இந்த வேத வசனம் நாம் போகிற பாதையை காண்பித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள். நேற்று ரொம்ப வேதனைப்பட்டேன். லட்சம் பேர் நிற்கிறான். ஒண்ணு இந்தெல்லாம் ஒண்ணு ரட்சிக்கப்பட வேண்டாம், முஸ்லீம் எல்லாம் ஒண்ணு ரட்சிக்கப்பட வேண்டாம், கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டாலே போறோம். ஆமென். பரலோகம் நிரம்பிடும். ஆமென், ஆமென். சூத்திரம். அவ்வளவு ஜனங்கள் ஒன்று சத்தியத்தை அறியவில்லை. அறிஞ்சவங்களும் என்ன பண்றாங்க? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிழைக்கு போயிருயா, பிழைக்கு போயிரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான், மனதோர சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதங்களின் புத்தகம் வாசிக்கலாம். கர்த்தாவே 15ஆம் சங்கீதம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கலாம். வசனத்துல நீங்க வசனத்தை காடுங்க. வசனம் என்ன சொல்லுது அதை காடுங்க. வார்த்தை என்ன சொல்லுது அதை காடுங்க. வேற எதையும் சொல்லாது. நீ வசனத்தை வாசிக்கலாம். 3 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சத்தியத்திலே நடக்கிறார்கள். உங்க பிரச்சனை வந்தா, பாடு வந்தா, கஷ்டம் வந்தா வசனத்தை பிடிச்சிடுங்க. அதான் பவுல் சொல்லுகிறான், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர் ஒளிகளை போல பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்துல உங்களை வசனம் என்னும் கண்ணாடியில உங்களை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அடிக்கடி சரி பண்ணி கொள்ள வேண்டும். நான் வசனத்தை பேசுறேனா, வசனத்தை யோசிக்கிறேனா, வசனத்தை சிந்திக்கிறேனா, உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே, உணர்வுகளுக்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே வாதையின் கூடாரத்தை அணுகாது. அருமையான 91ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்க வாசிச்சா எல்லாம் வாக்குத்தத்தம், 3500 வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். இப்படி ஒரு ஜனத்திற்கு இவ்வளவு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை. இவ்வளவு வார்த்தைகள் நான் இத்தனை வருஷமாய் வாக்குத்தத்தம் பேசுறேன். எந்த மாசமாவது பேசுனது பேசியிருக்கனாயா? பேசினா உங்களுக்கு காலையில் வரும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். உன்னை நடத்தும்படி, உன்னை போஷிக்கும்படி, உன்னை உயிர்ப்பிக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை கட்டும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் வசனங்களை தந்திருக்கிறார். வசனத்துக்கு தான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். உங்க வீடு பால் காய்க்கிறீங்க, அங்க வசனத்தை வாசு, பாச ஜெபம். திருமணம் நடக்குது, பாஸ்டர் வச்சுதான் எல்லாம் செய்யணும். நீங்க படிக்க போறீங்க, பாஸ்டர் கேட்டு ஜெபம் பண்ணி போடணும். எல்லாமே நீங்க ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எனக்கு பார்த்த 2 ஊழியக்காரர் ரொம்ப ஆச்சரியமானவர்கள். ஒன்று பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், மதுரையிலே ஒரு சபை வச்சிருக்கிறார். இன்னொன்று பாஸ்டர் ஜான், உங்களுக்கு பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அவர் அவங்க எப்பவும் ஒரு பேழ்ச்சி குத்தி இருப்பாங்க. நான் ஜோசப் பாலச்சந்திரன் ரொம்ப வசதி ஆயிட்டா இருக்கும். வசதி ஆயிட்டாரா மதுரையில் அவர் ஒரு பிக்கப் பெரிய சர்ச்சு கட்டிக்கிறார், பெரிய பாஸ்டர். அவருக்கு ஒரு 100-200 சபை இருக்குது. நான் அவரை ரீசெண்டா ஒரு தடவை பார்த்து பேசினேன். அவர் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த இடத்துக்கு போனேன். ஆனா அவரு அந்த சட்டையில இவ்வளவு வசதியா இருந்து கூட அந்த வசனத்தை குத்தி இருக்கிறார். நான் அவர் குத்தி இருக்க மாட்டார்னு நினைச்சேன். நான் சொன்னேன், பிரதர்
நீங்க ரொம்ப வசதி ஆயிட்டீங்க, பெரிய பாஸ், நான் நீங்க வசனம் குத்தி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். வசனம் அவர் சொல்றார், பாஸ் அப்படி இல்ல, நான் என் வாழ்க்கையில இந்த வசனத்தை நான் மறக்க மாட்டேன், நிறைய வசனம் வச்சிருப்பேன், ஒவ்வொரு நாளும் சட்டையில ஒண்ணு குத்திட்டு போவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் கால வேளையில அருமையான பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கும், வாகனத்துல வசனத்தை போடு, வீட்டு நடைக்கால வசனத்தை போடு, வீட்டுல வசனத்தை போடு. பைபிள ஞாயிற்றுக்கிழமை தூக்குனா சரி வராது, எல்லா நாளும் தூக்கு, எல்லா நாளும் படி. சத்தியத்தை பின்பற்றுவதில் நீ உண்மையா இருக்க வேண்டும். தடுமாறுகிறவனா இருக்கக்கூடாது, நெறிந்த நாணலை போல இருக்கிறவனா இருக்கக்கூடாது, அருமையான மங்கி எறிகிற செடியை போல இருக்கிறவனா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வரும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமுடைய மனுஷனாய் மாற வேண்டும். உன் குறையை பற்றி பேசும் வசனம். பாசு தானே பேசினாரு, பாசு பேசிருக்காரு, என்னை திட்டிருக்கிறார், சிட்டும் திட்டிருக்கிறார். நீதிமான் உன் தலையிலே கொட்டட்டும், அது உன் தலைக்கு என்ன செய்யும், எண்ணெயை போல. நீ என்ன தெரியுமா சொல்லணும், பாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ணேன் பாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், பிரதர் நான் காமனா பிரசங்கம் பண்ண பிரதர், அது உங்களை குத்தி இருக்கு பிரதர், ஆனா நீ மனம் திரும்புங்கன்னு சொல்லிருப்பேன். ஆமென். ஒரு வாத்தியாருக்கு பிள்ளைகளை, அருமையான பிள்ளைகளை திட்டத்துக்கு அதிகாரம் கிடையாதா? இன்னைக்கு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில இந்த வசனம் உனக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே போக வேண்டும், இந்த வசனம் உன் நரம்புகளுக்குள்ளே போக வேண்டும், இந்த வசனம் உன் சதைகளுக்குள்ளே போக வேண்டும், இந்த வசனம் உன் சிந்தைகளுக்குள்ளே போக வேண்டும், இந்த வசனம் உன் உணர்வுகளுக்குள்ளே போக வேண்டும், இந்த வசனம் உன் பேச்சாக மாற வேண்டும். அடுத்தது நீங்க எதிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அருமையான உனக்கு தேவன் கொடுத்த வேலையிலே உண்மையா இருக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கலாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நீ உண்மையா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்த, குவாண்டா தேசத்தை குறித்து போன வாரத்துல கேள்விப்பட்டேன். தெருவில் கிளீனிங் நடக்கும்போது குவாண்டா அதிபதியும் செய்வாராம், அதிகாரிகளோடு கூட ஒரு ஏரியால சுத்தம் பண்ணிட்டு இருப்பாராம். நம்ம ஆளுன்னு செய்வாங்களா? அவன் வார்டுல மெம்பர் ஆனாலும் அவன் செய்ய மாட்டான். அவன் ஒரு சட்டையும் வேஷியும் போட்டுட்டு துண்டையும் கழுத்துல போட்டுட்டு ஒரு கார் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. நீங்க கத்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனை சின்ன சின்ன வேலை தான் கொடுப்பார். திடீர்னு தூக்கி ஒண்ணு ராஜாவா மாத்திர மாட்டார், உன் பிள்ளைய ஒண்ணு ராஜாவா மாத்திர மாட்டார். சின்ன சின்ன வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார், சின்ன சின்ன பொறுப்புகளை கர்த்தர் காலத்திலே கொடுப்பார், சின்ன சின்ன காரியங்களை கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சம் ஆடுதான் தாவீது கையில கொடுத்தது. அவன் சகோதரனை சொல்றான், யுத்தத்துல வரும்போது சொல்றான், அந்த கொஞ்சம் ஆடை 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்றான், அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டு நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறான். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாம் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ எங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடு, ஒரு சின்ன சண்டே கிளாஸ், சின்ன வாலிபர் கூட்டம், கிராம ஊழியம், கொஞ்சமா சின்ன ஊழியம். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல நீ உண்மையா இருக்க வேண்டும். நான் ஊழியம் செய்த நாட்களில நிறைய காரியங்கள் மறக்க முடியாதவர்கள், நிறைய காரியங்கள் மறக்க முடியாது. ஒரு நைட் பிரேயருக்கு போனோம், அது அந்த ஏரியாவே மறந்து போச்சு. இவ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்கிறா, கூட உட்கார ஆள் கிடையாது.
ராத்திரி கடைசி பஸ் 9:30 அது ஹீல்ஸ் மாதிரி இருக்கும், மலை தடிக்கார குணம். அங்க போயிட்டேன், அப்படியே விட்டு போயிட்டேன். பார்த்துட்டே இருந்தா இனிமேல் இங்க இருந்தா போயிரும் சொல்லிட்டு போயிட்டேன். ஆண்டவர் நைட் பீரியட் எல்லாம் முடிச்சுதான் அப்புறம் விடிய காலையில பஸ் அங்க முதல் பஸ்ல திருப்பி வந்தேன். கர்த்தர் சின்ன சின்ன வேலைகள். ஒரு கிராம ஊழியத்துக்கு போவேன். ஐயோ ரொம்ப கொடுமை, கிராமங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கொடுமை, ரொம்ப கஷ்டம். சில இடங்கள்ல ரொம்ப கஷ்டம், சில ஊழியங்கள் ரொம்ப கஷ்டம். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அந்த ஆத்மா நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எதுக்காக போறோம், நாங்க ஆத்மா நரகத்து போயிடக்கூடாதுன்னு போறோம். அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு போறோம். ஐயோ கெட்டு போயிடக்கூடாது, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீங்களோ, அழுதாயா, கர்ப்ப வேதனைப்படுறாயா, ஐயோ இந்த ஜனங்க அழிஞ்சிடக்கூடாது, தேவனை தேடணுமே, தேவனை பின்பற்றி வரணுமே. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண விரும்புறார். அப்போஸ்தலன் விடு, அப்போஸ்தலன், பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், அது லொட்டு லொடுக்கு இதெல்லாம் விடு. தானியேல் அரசாங்க வேலைக்காரன், தேசத்தை தேவன் பக்கம் திருப்பி விட்டான். அவன் பாஸ்டர் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, அவன் ஒன்னும் பிஷப் இல்ல, போப்பாண்டவரும் இல்ல. எந்த பதவியில் பெற்றுக் கொள்ள கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நாம் வரவில்லை. பிழைப்புக்காக வரவில்லை, வாழ்வதற்காக வரவில்லை, அந்தஸ்துக்காக வரவில்லை. லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். மனுஷனுக்கும் தேவ தூதனுக்கும் நான் வேடிக்கையாய் மாறி போனேன். கல்யாண கார்டு எடுத்து பார்த்தா ரெவரண்ட், பாஸ்டர், பிஷப், அடுத்தது இந்த பக்கம் அவன் படிச்சது SSC இருந்து ஆரம்பிச்சு PhD முடிச்சுக்கிறான். ஒரு டாக்டர் அப்படி போட்டுப்பாரு, அவருக்கு இறந்து போயிட்டாரு. ஏன்னா அவரை பிடிக்கல, எனக்கு ஒழித்துன்னு வந்துட்ட, வெறும் டாக்டர் போட்டாலே போதும். நீ எங்கெங்கெல்லாம் படிச்சு 6 மாசம் கோச்சு 8 மாசம் கோச்சு அதெல்லாம் போட தேவையில்ல, DR போட்டு டாக்டர் போட்டாலே போதும். இன்னும் அந்த ஆளு ஃபுல்லா லைனா போட்டுக்கிறார், ஒண்ணு போட தேவையில்லையா? செத்து போனா மண்ணியா, மண்ணு எல்லாம் மாயா. ஏதோ கொஞ்ச நாள் வாழ்றோம். கர்த்தர் சமுதாயத்தில் உங்களை சில உயர்த்தி வச்சுக்கிறாரு. கவர்னராரு, கலெக்டராரு, நீ பெரிய பார்லிமெண்ட் எம்பியாரு, பிரதமரா கூட இருக்கியா, அவங்களை காட்டு நாங்க உயர்ந்தவங்கயா, நாங்க பரலோகத்துக்கு போறோம், நரகத்துக்கு போறாயா. நான் அப்படிதான் நினைப்பேன். நீங்க எப்படி நினைப்பீங்களா எனக்கு தெரியாது. பவுல காட்டிலும் பெரிய மனுஷன் யாரா இருக்கிறாங்களா? மோசே காட்டிலும் பெரிய மனுஷன் பூமியில் இருக்கிறாங்களா? மோசே காட்டிலும் ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்களா? எத்தனை லட்சம் பேருக்கு அவன் லீடரா இருந்திருக்கான் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்தான். கர்த்தர் அவனை அருமையான பரலோகத்தை குறித்த தரிசனத்தை அவன் எப்பொழுது பெற்றானோ, பரலோகத்தை குறித்த மேன்மையை அவன் எப்பொழுது பெற்றானோ, லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் கோப்பையும் என்று எண்ணினான். கமாலயத்தில் இருந்து படித்த மனுஷன், நியாய பிரமாணத்தை அருமையான தரவாய் கற்ற மனுஷன், ஜனகரி சங்கத்திலே தலைவனாய் இருந்த மனுஷன், பெரிய பணக்காரன், அருமையான பெரிய செல்வந்தன், அவன் சொல்லுகிறான், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் எண்ணுகிற என்னுடைய மேன்மையை காட்டிலும் சிலுவையின் மேன்மை மேன்மையானது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல என்ன வேலை கிடைச்சாலும் நீங்க முதல்ல அதை செய்யுங்க பிரதர். சின்ன வேலையா, வாட்ச்மேன் வேலை பரவாயில்ல, செய்யுங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். மருகதாய் வாட்ச்மேனா வேலை செய்தான். இப்ப அவன் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? ராஜாவும் கிட்ட இருக்கிற காரணம் என்னன்னா, அவன் உண்மை உள்ளவனா இருக்கான். சத்தியத்துக்காக நின்றான். யூத ஜனங்களுக்குள்ள ஒரு முறைப்பாடு உண்டு, என்ன தெரியுமா? அவங்க யாரையுமே கீழே விழுந்து வணங்க மாட்டாங்க, விஷ் பண்ணுவாங்க. ஆனா இவன் பெரிய அதிகாரி வரான்,
எல்லாம் கீழே விழுந்து வணங்குவாங்க, இவன் வணங்க மாட்டான். ஏன்னா அவங்க தெய்வம் மகா பெரியவர். ராஜாவுக்கார் உண்மை உள்ளவன். மூன்றாவது இடத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். மூன்றாவது இடத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். காமராஜர் 7 அணை கட்டியிருக்கிறாராம், நிறைய அணை கட்டியிருக்கிறார். ஏன்னா அவர் வீட்டுக்கு பைப்பு போடவா, அவர் வீட்டுக்கு பைப்பே போடலையா, கட் பண்ணிட்டாராம். சத்துணவு அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார், படிப்பு அவர் தான் திறந்திருக்கிறார். ஒரு தேசத்துக்காக தங்கள் ஜீவிய நாட்கள் எல்லாம் செலவு பண்ணுகிற ஏகப்பட்டவர்கள் உண்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை காட்டில் நீங்க விசேஷமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 14:20, எபிரேயர் 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில நீங்கள் தசம பாகம் கொடுப்பதிலே உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால பொருளாதார ஆசீர்வாதங்களை 1000 தலைமுறைக்கு நீங்கள் கடத்தி விடுகிறீர்கள். ஆமென். நீ தரணும்னு பிரசங்கம் பண்ணல, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றத உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. அது நடக்கல, இது நடக்கல, இது ஆகல, அது கூடல, இது முடியல, இது உருவாகல, அது செய்யல, இது செய்யல. நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்திருக்கிறாயா? ஆமென். ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தா அருமையான ஆண்டவர் சொல்றாரு, அருமையான 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஈசாக்கு உதவதைத்தான் கர்த்தர் அவன் ஆபிரகாமின் சந்ததியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஈசாக்கு உதவதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். அருமையான வழியோரத்திலே அவன் சொல்லுகிறான், நீ எனக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆசீர்வாதங்களை நீ கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அதை சொல்றேன். அப்படியே நின்று ஆசீர்வாதம் அது கண்டினியூ ஆகாது. தேவனுடைய ஆசீர்வாதம். நீ சொல்லுவாங்க, நாங்க உழைச்சோம், நாங்க சம்பாதிச்சோம், நாங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டோம், வீடு கட்டி வச்சிருக்கிறோம், பையனுக்கு பேங்க்ல பணம் வச்சிருக்கிறோம், சொத்து வச்சிருக்கிறோம். இது நீ கஷ்டப்பட்டது. நீ கஷ்டப்பட்டது. ஒரு 50 வருஷம் நீ இறந்து போனவன ஆவியில வந்து பார்த்தா நீ வச்சிருக்கிற வீடு, அருமையான உனக்கு இருக்கிற வீட வேற எவனும் அங்க குடியிருந்திருப்பான். ஏன்னா அந்த பசங்களுக்கு மணி வேல்யூ தெரியாது. நம்ம பசங்க பொதுவாகவே மணி வேல்யூ தெரியல. அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, டிரெஸ் கொடுக்குறோம், தூக்கி போடுறோம், எல்லாம் லக்ஸுரியஸா வாழ்றாங்க. அருமையான கர்த்தருக்கு ஆபிரகாம் கொடுத்தான். ஆகவேதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டிலே பேசப்படுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி ஆவிக்குரிய சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. உன் கடன் எல்லாம் நாங்க போராடி ஜெபம் பண்றோம். நிறைய விசுவாசிங்க கடன்ல இருக்கிறீங்க, பேங்க்ல பணம் கட்டுறீங்க. நீங்க கட்டுற அந்த பேங்க் பணம் இருந்ததுன்னா பாண்டிச்சேரியில் ஒரு 10 பிளாட் வாங்கிடலாம். எவ்வளவு பேங்க்கு கொண்டு போய் கட்டுறீங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க. 35 லட்சம் எல்லாம் செலவு பண்றாங்க. டாக்டர் சீட் 35 லட்சம் 50 லட்சம் எல்லாம் செலவு பண்றாங்க. எவ்வளவு செலவு பண்றாங்க. இந்த எஜுகேஷனுக்கு நிறைய செலவு பண்ணோம்னா கல்யாணத்துக்கு சொல்லவே வேண்டாம். மாலை அந்த பொண்ணு போட்டு கலட்டுறதுக்கு அந்த மாலை அது ஒரு 1/2 மணி நேரம் தான் போட்டிருக்கும்.
அது மாத்திரம் என்னன்னு கேட்டா அது மாத்திரம் 50,000 ரூபாவாம். எல்லாம் ஏகப்பட்ட செலவு. அவங்க நினைச்சிட்டாங்க மொய் வரும் குடுத்துடலான்னு. வந்த ஆட்கள் என்ன போல ஆளுங்க. நான் ரொம்ப வசதியா இருந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கை கொடுக்கறதோடி வந்துருவேன். ஏழைங்களா இருந்தா செய்வேன், மற்றபடி கை கொடுக்கறதோடு கத்தர் ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துடும். என்ன மாதிரி எல்லாரும் கல்யாணத்துக்குள்ள வந்தா என்ன ஆகுறது அவன் நிலைமை. உண்மையா சொல்றையா, இது கணக்கு போடுறாங்க. 1000 பேர் கார்டு கொடுத்தா இப்படி கணக்கு போட்டு இப்ப ஐயா கடல்ல சிக்கிக்கிட்டாரு. இப்ப செலவு நம்ம பண்ணணுமா? பாஸ்டர் கடல்ல இருக்கணும் பாஸ்டர், யாரு பாஸ்டர் கல்யாணம் பண்ண சொல்லி செலவு பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னார். மண்டபம் எடுக்கணுமா? எப்படிப்பட்ட மண்டபம்னா ஒரு சொல்லி எடுக்காத மண்டபம் எடுக்கணுமா? இந்த அங்க பாத்தீங்களா, அங்க ஒரு கல்யாணம் நடத்துறாங்க பாத்தீங்களா. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளுங்கள். நான் வேற ஒன்னும் டெபினிஷன் கொடுக்கல, பாஸ்டர்களுக்கு சொல்றேன். ஒரு பாஸ்டர் கல்யாணத்துக்கு 20 யானை கூட நிறுத்திக்கிறாங்க. ஒரு யானைக்கும் யானை பாகனுக்கும் கொடுக்கிற காசு கணக்கு போட்டா எங்கேயோ இந்த உலகத்துல மதிக்கவும் வேண்டாம், சொந்தக்காரன் வந்தவங்கலாம் இவன் ஓலாடி இருக்கிற ஆளு நினைக்கவும் வேண்டாம், எதுவுமே நினைக்க வேண்டாம். சாதாரண மனுஷையா 100 வருஷம் வாழ்றனா, 50 வருஷம் வாழ்றனா, 80 வருஷம் வாழ்றனா, மறைஞ்சு போனவன அருமையான அந்த கல்ற தோட்டத்தை எவனா திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த ஒரு அப்பா அம்மா இறந்து போனாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட என்ன அவங்க வரவே இல்லை, என்ன கூப்பிட்ட வரவே இல்லை. நான் தான் அடக்கம் பண்ணேன். அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, பாஸ்டர் எங்க அப்பா அம்மா கல்ற எப்படி இருக்குது பாஸ்டர்? நல்லா இருக்குது. அதுலதான் நாங்க தொடர்ந்து அடக்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஐயா இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒண்ணு இல்லையா, கொரோனால ரொம்ப வசதியான பிள்ளைய பார்க்க விடல. போலீஸ் அப்படியே கையை பிடிச்சி தூரத்துல அப்படியே பார்க்க விட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து, ஏன்னா கொரோனா வந்துடக்கூடாது. யாருமே வராதீங்கன்னு, செத்து போயிட்டாரு யாரும் வராதீங்கன்னு செய்தி வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு. யாரும் மெட்ராஸுக்கு வராதீங்க. ஆண்டவர் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்க விரும்புகிறார். அருமையான உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படி முடிந்த அளவு உதவி செய். ஆமென். நம்ம யாரையும் எதுவும் சொல்றது இல்ல. ஒரு சர்ச்சு கட்டுங்க, ஒரு கிராமத்துல நீங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல இந்த இயேசுவை கொண்டு போகணும்னு ஒரு பாரம் இருக்கட்டும். ஆமென். அங்க ஒரு இடத்துல சர்ச்சு கட்டுங்க. அங்க ஒரு இடத்துல நம்ம பாண்டிச்சேரியில் 5 சர்ச்சு கட்டிடுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் பணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, 5 சர்ச்சு கட்டிடுவோம். இந்த கல்லற தோட்டம் வாங்கியிருக்கிறோம், 15 லட்சம் ரூபாய். அது அந்த காலத்துல எல்லாம் சிஸ்டர் என்ன கொடுத்த காசு தான். அந்த மூலகுளத்துல 8 லட்சம் ரூபாய். அது மீறி சர்ச்செல்லாம் கட்டிடும், ஒரு பைசா யாரும் கொடுக்கல, எல்லாம் இந்த அம்மா கொடுத்ததான். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறத நம்ம கொடுக்கிறோம். பூத்துற அந்த அம்மா ஒரு இடம், ஒரு பிளாட் கொடுத்தாங்க, அதுல சர்ச்சையை நடத்த முடியாது. இந்த பக்கம் ஒரு பிளாட் வாங்கணும், இந்த பக்கம் ஒரு பிளாட் வாங்கணும், சர்ச்சை கட்டிக்கிறோம், காம்பவுண்ட் கட்டிக்கிறோம். அந்த வீடு கட்டுனது ஐயா. எல்லா அருமையானதே முடிந்த அளவு. ஏன்னா இப்போ ஒரு ஆசை, அந்த செக் போஸ்ட் கிட்ட ஒரு இடம் வாங்கி சர்ச்சை கட்டணும். ஏன்னா அங்க கூட்டோடுக்குள்ளையும் போக கூடாது, அது எல்லாம் சென்டரா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. இன்னொன்னு சொல்லும், மனசு சொல்லும், கிழவனா கிழவனாயிட்ட நீ உனக்கு ஆசை இருக்குதான்னு கேட்க. பேசாம இரு, ஜெபம் பேசாம எதையும் பேசிடாத. மனசு சின்ன ஒரு மனசு சொல்லும். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அதையெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் நீ அறுப்பாய். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். கர்த்தர் அருமையான கடன் படுகிறவர் அல்ல, உனக்கு கடக்காரனும் அல்ல. அவர் நீ செய்ததை அவர் உனக்கு திருப்பி கொடுக்காமல் போனால் அவர் கடக்காரனாய் மாறிவிடுவார். மலையாள பாட்டு ஒண்ணு இருக்கு, எனக்கு தெரியல, நானும் இவ்வளவு முயற்சி பண்ணேன், பாட முடியல. அவர் ஒருவனுக்கும் கடக்காரன் அல்லவே அல்ல என்ற பாட்டு. ஒருவனுக்கும் அவர் கடக்காரன் அல்ல. நீ இங்கே விதைக்கிறாய்,
நீ வெளியே அறுப்பாய், ஆமென். நீ அறுப்பாய், உன் பிள்ளைகள் அறுப்பார்கள், அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அறுப்பார்கள். ஆமென். 1000 தலைமுறை வேண்டும் பொருளாதார ஆசீர்வாதம் உன் வீட்டை விட்டு விலகாது, ஆமென். உன் சந்ததியை விட்டு விலகாது, உன் குடும்பத்தை விட்டு விலகாது. நீ வேணா சாட்சி உங்களை கூட்டிட்டு போகணும்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வாங்க, அல்லது நாகர்கோயிலுக்கு வாங்க, இல்லைன்னா திருவனந்தபுரத்துக்கு வாருங்க. ஒரு ஆஸ்பத்திரி வைத்திருக்கிற பென்சம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, நீங்க நெட்ல போய் பாருங்க. அவர் அன்னைக்கு நான் அவங்க இதுல போய் பேசினேன், 7 மிஷினரிக்கு உதவி செய்யறாரு. இப்ப அவங்க சொன்னாங்க 14 மிஷினரிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. ஒரு மிஷினரியின் சம்பளம் 25,000 ரூபாய். பென்சம் சொல்லுவாங்க. அங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம் ஆஸ்பத்திரி என்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பிரேயர் ஹால். நான் 2 ஆஸ்பத்திரியில பேசியிருக்கிறேன். அவங்க என்ட்ரன்ஸ்லயே பிரேயர் ஹால் கட்டியிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையிலே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஆமென். மூன்றாவது பேசிட்டேன். 4வது அருமையான, நான் உங்களை 4வது இடத்துக்கு கொண்டு போகிறேன். கர்த்தரை சேவிக்கிறதுல உண்மையாயிருங்கள். ஆண்டவரை சேவிக்கிறதுல நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். சிலர் லேட்டா வர்றாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, உட்கார முடியலன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, சரி லேட்டாவது வரட்டும். எல்லாருக்கும் நான் சொல்லல, இல்ல நான் எல்லாரையும் பாக்குறேன்ல, அவங்க நிலைமையெல்லாம் எனக்கு தெரியல. சிலர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்காரருக்கு பிளேட்ல சாப்பாடெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு வர்றாங்க. அவன் அப்பதான் நீ சர்ச்சுக்கா போ, எங்கேயா போன்னு உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். இல்லைன்னா அவன் வேற ஆளாயிடுவான். இங்க இருந்து திரும்பி போகும்போது எல்லாம் பாத்திரம் கித்திரம் சட்டி கிட்டி எல்லாம் உருளும். அது எனக்கு தெரியும், அது பரவாயில்ல. ஆனா மற்றபடி நீங்க கர்த்தரை ஆராதிக்க, நீங்க கர்த்தரை சேவிப்பதுல உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருந்தார். ஆண்டவரை சேவிக்கிறது பெரிய பாக்கியம் ஐயா. இந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல. தேவ பிரசன்னம் அருமையான மூடி இருக்கிற இடம், தேவ மகிமை மூடி இருக்கிற இடம். தேவன் பேசும்படியாய் இங்கே வந்து நின்று கொண்டு அவர் பேசுகிற இடம். அருமையான உன் நிலையை அருமையான அறிந்து உன்னோடு கூட இடைபடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடம், தேவ சமூகம் இருக்கிற இடம். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறது. எதற்கா என்றால் கர்த்தரை சேவிக்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கிறேன். அருமையான நான் தேவனிடத்திலே ஒன்றை காட்டிருக்கிறேன், அதை அவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று நான் விரும்புகிறேன். அது என்னவென்றால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். ராஜாவா இருக்கிற மேன்மை அவனுக்கு மேன்மையா தெரியவில்லை. பொண்ணு இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, வயல் இருக்குது, வைடூரியம் இருக்குது. திறந்து பார்த்தனா மாசக்கணக்கா பார்த்துட்டே போலாம். ஒன்னொன்னையும் எவ்வளவு நகை, எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பொண்ணு, இதெல்லாம் பார்த்துட்டு போறோம். மதிக்கிற அவனை மாலை போடுறதுக்கு ஆளா வரமாட்டான். காவிர ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் வந்துடும். ஒவ்வொரு நாளும் போய் நின்னா 1000 பேர் மாலையும் கைமானிப்பான், வேட்டியும் துண்டுமா. அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறதை விரும்புகிறேன். அவருடைய சத்தத்தை காட்ட விரும்புகிறேன். அவருடைய மகிமையை அனுபவிக்க விரும்புகிறேன். நான் அவருக்கு நன்றி உள்ளவனாயிருக்க விரும்புகிறேன். ஆமென். ஏன்னா என்னை இம்மட்டும் கொண்டு வந்தவர் அவர்தான், இம்மட்டும் உதவி செய்தவர் அவர்தான். சத்துருக்கள் எத்தனையோ முறை நினைத்திருக்கிறார்கள் இவன் அழிந்தே போய்விட்டான் என்று. ஆனால் கர்த்தர் அவர்கள் நடுவில் எங்கள் தலைகளை வேற்றிருக்கிறார், எங்கள் ஊழியங்களை வேற்றிருக்கிறார், எங்கள் சபைகளை வேற்றிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நமக்கு பிடிக்காதவர்கள் வீட்டில இருந்து பிரசங்கம் காட்டிட்டு இருக்கிறாங்கயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் செய்திருக்கிறார். திட்னோலாம் டிவியில உட்கார்ந்து என் பிரசங்கம் காட்டிட்டு இருக்கிறான். அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ற பிரசங்க இந்த வாரம் பிரசங்கம் பண்ணி நோட் அடிச்சு அடுத்த வாரம் இதை பிரசங்கம் பண்றாங்களாம். அதையும் கேட்டேன். கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தியிருக்கிறார், நம்முடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்,
நான் சாகிறது வரையும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். Hallelujah. சாகிறது வரையும் ஊழியம் செய்வேன். யாருடைய வாசல் படியிலே வந்து நிக்க மாட்டேன். எனக்கு அதை செய்ய வரவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், தாராளமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு குறை ஆண்டவர் வைக்கவில்லை. தேவன் நமக்கு பாராட்டின நன்மை பெரியதையா. Hallelujah. பெரியது. ஆகவே கர்த்தரை நீங்கள் சேவிக்க வேண்டாம். சொல்றான், அத்திமரம் துளிர்விட்டாலும் துளிர்விடாமல் போனாலும் கர்த்தரை சேவிப்போம். இயேசுநாதர் ஜீவிக்கிறார்யா. இயேசுநாதர் ஜீவிக்கிறார். ஆகவே கடைசியாய் கர்த்தரை சேவிக்கிறார். வெக்க இருக்குது, கவலை இருக்குது, பாடு இருக்கு. ஜெபம் பண்ண முடியுமாயா? எங்க வீட்டுல நான் ஜெபம் பண்ணேன், ராத்திரி ஜெபம் பண்ணையா. என் சம்பவம் ரொம்ப கொடுமையானது. எங்க அம்மா காளி கோயிலுக்கு போவோம், சோப்பு சேலை கட்டிட்டு எங்கெல்லாம போச்சு. கடைசியா காளி கோயில் அங்க ஒண்ணு பேமஸா இருக்குது எங்க ஊர் பக்கத்துல. சோப்பு சேலை கட்டி போவோம். அது என்ன பார்த்திருக்குது, அது எவன்டே சொல்லுவோம், என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிட்டான். அது அந்நிய பாஷையை கேட்டாம விடுவாங்களா? நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறேன், எங்க அம்மா வேப்பலை அடிக்குது என்ன மூஞ்சில. அங்க இருந்து வேப்பலை அடிச்சு அங்க வேப்பலையை வாங்கிட்டு வந்து அடிக்குது. ஏமா என்னமா செய்ய ஒண்ணு சரியாடா, உன் மேல பேய் பிடிச்சிருக்கடா, நான் அடிச்சா போயிருண்டாது. வேப்பலை அடி கொடுமையை பாருங்கய்யா. இதெல்லாம் இந்த பாதையெல்லாம் தான் கடந்து வந்து இந்த கர்த்தரை நான் சேவிச்சிருக்கிறேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு போன, எங்க அண்ணன் வீட்டுக்கு. அவன் சொன்னா, நீ வர்றையா போறையா இரு, இந்த பைபிள் ஜெபம் இதெல்லாம் பேசாத. பைபிள் கொடுக்குறேன், எல்லாரும் பைபிள் கொடுத்துறேன், பைபிளும் அதெல்லாம் பேசாத. நீ வந்தையா போ, பாத்தியா. ஏன்னா அவன் குருசாமி, ஐயப்பன் கோயிலுக்கு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை சேவிக்கிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை சேவிக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சேவிக்கிற மனுஷனை தேவன் கனப்படுத்துவார். கர்த்தரை சேவிக்கிற மனுஷனை தேவன் கைவிட மாட்டார். கர்த்தரை சேவிக்கிற மனுஷனை ஆண்டவர் 1000 மடங்கு கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஐயா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தரின் கரத்தில் உன்னை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ அவரை சேவிப்பதற்காக அனுபவித்த நிந்தை, நீ சபைக்கு வந்ததுனாலே பட்ட பாடுகள், நீ சபைக்கு வருவதனாலே அவமானம், நிந்த, கேவலம் எல்லாம் என்னவோ நம்ம வாழ்க்கை தீட்டுப்பட்டது போல, என்னவோ நம்ம சாமியில போய் விழுந்தது போல. சொன்னா நீ அந்த அல்லேலூயாவான்னு கேட்கிற. ஆமா, அதே அல்லேலூயா தான். ஓ, அந்த அல்லேலூயா எங்களை கைவிடவே விடாது. அப்படியே நான் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர்ட்ட நல்ல மன்னிப்பு கேளுங்க. எங்கெல்லாம் கவர்ந்தமோ அங்கெல்லாம் ஆண்டவரே என்ன மன்னியப்பா, என்னை உண்மையுள்ளவனாய் மாற்ற ஆசைப்பட்டப்பா, எனக்கு அது பாக்கியம் தாரையா. நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுப்பா, என்னை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. சவலை விட்டு ஆவியான விலகினார், யூதாசை விட்டு ஆவியான விலகினார். அப்படி விலகக்கூடாதுப்பா. என் கூட இருப்பா, என் கூட இருக்கும்பா. நான் தப்பு செய்த உண்மைதான்ப்பா, என்ன மன்னியப்பா, மன்னியப்பா. இந்த ரத்தத்தாலே கழுவப்பா, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றையா. அப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.